எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல சூரிய கடிகாரம் பின்னிட்டு திரும்பினது. அல்லேலூயா. 10 பாகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மளுடைய டைம் படி பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சூரிய கடிகாரத்துக்கு 12 மணி நேரம் உண்டு. அதுல 360 ஸ்டெப்ஸ் போகுமா. அதாவது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 30 ஸ்டெப்ஸ். அதுல 10 ஸ்டெப்ஸ் அப்படின்னா 20 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. 20 நிமிஷம் பின்னிட்டு திரும்பினது என்று பாக்குறோம். அவன் ஒரு நோய்பட்டு இருக்கிறான். அப்ப அவன் அழுகிறான், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் மரித்து போவனா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஏசை தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படின்னு அவன் அழுகிறான். அதை கேட்டவன ஆண்டவர், சரி உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவன் அந்த தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொன்ன உடனே அடையாளம் கேட்கறான். எதை வச்சு நான் நம்புறது அப்படின்னு. ஆண்டவர் அடையாளம் கேட்கறது பிடிக்காத விஷயம். ஆனா பைபிள் ஃபுல்லா எதுக்கு அடையாளம் கொடுத்திருக்காரா தெரியுமாங்க? நம்ம அவர்கிட்ட அடையாளத்தை கேட்க கூடாது, விசுவாசிக்கணும், நம்பணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த மாதிரி ஆண்டவருடைய கோவத்தை மூட்டியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவிடமும் பிசாசவன் சோதிப்பான். நீ இந்த மலையில இருந்து குதித்து கொள்ளு, உன் தூதர்களை வைத்து உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்ற வசனத்தை சொல்லி இருக்கிறதே, உன் காலின் மேல் இடராதபடி உன்னை தாங்கிக் கொள்வார்கள் சொல்லி இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுவார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அப்ப அவன் கேட்கிற அடையாளத்தை கேட்கறான். அதுக்கு அந்த நேரத்துல ஏசிய தெரிவித்த சொல்கிறார், உனக்கு என்ன அடையாளம் வேணும்? 10 நிமிஷம் நேரம் முன்னிட்டு போக வேண்டுமா, நேரம் பின்னிட்டு போக வேண்டுமான்னு. அவன் நேரம் முன்னிட்டு போகிறது ஈஸி, நேரம் பின்னிட்டு போக வேண்டும் என்று கேட்டான். 10 பாகை பின்னிட்டு திரும்பினது சூரிய கடிகாரம். அல்லேலூயா. அப்ப அது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அதே மாதிரி யோசுவா காலத்திலையும் சூரியன் அவன் இந்த யுத்தம் செய்து முடிக்கிறது வரைக்கும் நின்றதை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்காக எல்லா அடையாளங்களையும் பைபிள்ல கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதை பாருங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் அவரை சோதித்து பார்க்காதீங்க, அவருடைய கோபம் மூளும். அல்லேலூயா. அவருக்கு பிடிக்காத விஷயம் அவரை சோதித்து பார்ப்பது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.